பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தற்போது சட்லஜ் ஆற்றில் மாயமானதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. NDRF குழு தற்போது தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையுடைய முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளையுடைய தலைவருமான சைதை துரைசாமியுடைய மகன் வெற்றி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இமாச்சல பிரதேசத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் இமாச்சல பிரதேசம் சட்லஜ் நதி அருகே இனோவா காரில் செல்லும் போது கார் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகி நதியில் விழுந்திருக்கிறது. அந்த விபத்துக்கு உள்ளான அந்த கார் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த மீட்கப்பட்ட பிரத்யேக காட்சிகள் எல்லாம் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து அந்த பகுதியுடைய துணை ஆணையர் அமித்குமார் நியூஸ் 18க்கு அளித்த தகவலின் அடிப்படையில் அதில் கோபிநாத் என்ற வெற்றியுடைய நண்பர் சென்னையிலிருந்து சென்றவர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த வாகனத்தை ஓட்டிய நபர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாயமான வெற்றியை தேசிய பேரிடர் மீட்பு படை தற்பொழுது மீட்கக்கூடிய பணியில தேடக்கூடிய பணியில ஈடுபட்டு வர்றாங்க. 20 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு அமித்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய கடும் பனிப்பொழிவு காரணமாக அந்த மீட்பு பணி துரிதப்படுத்த முடியவில்லை என்றும் நேற்று இரவு முழுவதுமே தேட முடியவில்லை என்றும் பனிப்பொழிவு காரணமாக அங்கு அந்த மீட்பு பணி என்பது மிகவும் சிரமமாக இருப்பதாக துணை ஆணையர் அமித்குமார் நியூஸ் 18க்கு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாயமான வெற்றியை தேடக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 20 பேர் கொண்ட குழுவினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைதை துரைசாமி இந்த விபத்து தகவல் அறிந்தவுடன் நேற்று இரவே இமாச்சலம் பிரதேசத்துக்கு இங்க இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களோடு சென்றிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்கக்கூடிய பணியோடு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவருமே காத்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.